Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry exercise 3.6 second sum. Express each of the following as a product. In terms of product சொல்லணும். So பாருங்க. First one என்ன இருக்குன்னா sin 75 degree minus sin 35 degree. So இதுக்கு அந்த ஃபார்முலா வீடியோ நீங்க பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபார்முலா வீடியோல இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வந்துன்னு சொல்லிருப்பேன். Then இந்த ஃபார்முலாஸ்க்கான ஒரு சில ஷார்ட்கட்ஸ் மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து செம்ம பாருங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும் அந்த ஃபார்முலாஸ்லாம் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து சைன் ரெண்டுமே சைன். ஸோ சைன் சி மைனஸ் சைன் டி. இங்கே என்ன பார்த்துருப்பீங்க, 2 cos சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு ரெண்டு சைன் வந்துட்டுனாலே காசு சைன் பண்ணாது, மைனஸில் இருக்குது. அப்போ காசு ஃபஸ்ட்டு சைனு c minus d by 2. இது நீங்கள் இப்படி தான் யோசிக்கிறோம். சைன் சி மைனஸ் சைன் டின்னு இருக்குது, ரெண்டு சைனு அப்படின்னா காசு சைன் வரும். ரெண்டு காசு வந்துட்டுனா சேமாக வரலாம், சைன் காசு வரலாம். ஒன்று காசு வரும், இல்லை சைன் வரும். இங்கே காசு வந்துடும். இங்கே ரெண்டுமே சைன் பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக வரும், ரெண்டுமே வரும், காசும் வரும் சைனும் வரும். இங்கே மைனஸ் இல்லைனால காசு ஃபஸ்ட்டு அப்படி நான் வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக் இந்த ஃபார்முலாவுக்கு. ஸோ சைன் சி மைனஸ் சைன் டி. ஸோ சைன் 75 மைனஸ் அந்த மாதிரி இருக்குது. சைன் 75 மைனஸ் சைன் வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 35. ஸோ அது ஃபார்முலா என்ன, 2 cos c ப்ளஸ் டி பை 2. சி ப்ளஸ் டினா 75 ப்ளஸ் 35. 75 ப்ளஸ் 35 என்னன்னு பார்த்தீங்கன்னா 110 வரும். ரெண்டு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா பை 2 இருக்குது. இன்ட்டு சைன் இதை சப்ராக்ட் பண்ணணும். 75 மைனஸ் 35 எவ்வளோ வரும்னா 40 வரும். 40 பை 2, 40 டிகிரி பை 2. ஸோ இஸ் இங்கே இதையும் கேன்சல் பண்ணக்கூடாது, அது பெரிய தப்பு. டிகிரி உள்ள இருக்கிறதையும் இதையும் கேன்சல் பண்ணக்கூடாது, அது பெரிய தப்பு. அப்படி பண்ணவே கூடாது. டிகிரியில் தனியாக வெளியே இருந்துச்சுன்னா, இப்போ 1/2 சொல்லிட்டு தான் வெளியே இருந்துச்சுன்னா அதையும் கேன்சல் பண்ணிடுறது தப்பு இல்லை. பட் டிகிரிக்கு உள்ள 2 இதே நீங்கள் கேன்சல், இது ஆக்சுவலாக டிகிரிக்குள்ள 2. ஸோ அதனால் இதை நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கிங்க என்னைக்குமே. ஸோ இது 55 ஆறு. அந்த இது பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் டேபிள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 20. ஸோ 2 cos 55 டிகிரி இன்ட்டு சைன் 20 டிகிரி. திஸ் இஸ் த ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு cos 65 ப்ளஸ் cos 15 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே காசு ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டு காசு ப்ளஸில் இருக்குதுன்னாச்சுன்னா 2 cos தான் வரும். காசு ரெண்டுமே காசாக வரும். இன்ட்டு cos c மைனஸ் டி பை 2. அண்ட் இதுங்க இந்த இடத்துல மைனஸ் வந்துட்டுனா சைன் போடும்போது, ரெண்டுமே சைன் போடும்போது இந்த டி மைனஸ் சி பை 2 ஃபஸ்ட்டு போடலாம், இல்லை சி ப்ளஸ் டி பை 2 போட்டு டி மைனஸ் சி பை 2 போடணும். ஒருவேளை டி மைனஸ் சி பை 2 வந்து உங்களுக்கு சி மைனஸ் டி பை 2 எழுதணும்னா ஒரு மைனஸை போட்டணும். ஸோ இதுக்கான ஒரு ப்ராப்ளம் வரும்னு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 2 cos சி ப்ளஸ் டி பை 2. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 cos சி ப்ளஸ் டி பை 2. 65 ப்ளஸ் 15 எவ்வளோ வரும்? இட் இஸ் 80 பை 2, 80 டிகிரி பை 2 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா cos சி மைனஸ் டி. 65 மைனஸ் 15 வந்து உங்களுக்கு 50 வரும், 50 பை 2. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 40 டிகிரி. அண்ட் டிகிரிக்குள்ளே டிகிரி தான் கேன்சல் பண்ணால் அதை மறந்துடக்கூடாது. ஸோ 2 cos 40 டிகிரி இன்ட்டு cos 25 டிகிரி. இதுதான் அவங்க செகண்ட் சம். தேர்டு பார்த்தீங்கன்னா சைன் ப்ளஸ் சைன். சைன் 50 டிகிரி ப்ளஸ் சைன் 40 டிகிரி. இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் சி ப்ளஸ் சைன் டி. சைன் ரெண்டுமே வந்துட்டாலே நீங்கள் வந்து காசு சைனு வரும் ஆன்சரில், அதாவது உங்கள் பொருளோட ஐடென்டிட்டியில் ஆன்சர் வருது காசு சைனில் வரும். பட் ப்ளஸ் இருக்கனால சைன் ஃபஸ்ட்டு. ஸோ சைன் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2. தெரியாமல் காசு ஃபஸ்ட்டு போட்டுட்டா கூட நீங்கள் சி மைனஸ் டியை ஃபஸ்ட்டு போடும், அதை மட்டும் நான் வச்சுக்கணும். ஸோ அதனால் சைன் எந்த மாதிரி வச்சுக்கோ, சைன் ஃபஸ்ட்டு சைன் ப்ளஸ் சி சைன் டி இருந்துட்டுனா சைன் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி. ஸோ 2 sin சி ப்ளஸ் டி. வாட் இஸ் சி ப்ளஸ் டி? 50 ப்ளஸ் 40, தட் இஸ் 90 டிகிரி பை 2 இன்ட்டு 90 மைனஸ் 50 மைனஸ் 40. சி மைனஸ் டி இல்லை, ஸோ 50 மைனஸ் 40 இஸ் 10 cos 10 பை 2, 10 டிகிரி பை 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிச்சுன்னா 45 ஆயிரும், இது வந்து 5 ஆயிரும். ஸோ இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 sin 45 டிகிரி இன்ட்டு cos 5 டிகிரி. இப்போ பாருங்கள், ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos 35 டிகிரி மைனஸ் cos 75 டிகிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா cos c மைனஸ் cos d அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 sin
சி ப்ளஸ் டி பை டூ காஸ் சி மைனஸ் காஸ் டி நல்லடி சொல்லிட்டேன். காஸ் சி மைனஸ் காஸ் டின்னு வரும்போது ரெண்டுமே சைனில் போடணும். அந்த மாதிரி சி ப்ளஸ் டி ஃபஸ்ட்டு போட்டால் கூட ரெண்டாவது உள்ள சைனில் வந்து என்ன பண்ணணும்னா டி மைனஸ் சி பை டூன்னு போடணும். இதோட சி மைனஸ் டி பை டூன்னு போட்டிங்கன்னா வெளியே இப்படி ஒரு மைனஸை போட்டுடணும். டி மைனஸ் சின்னு எழுதலாம் பிரச்சனை இல்லை, சி மைனஸ் டின்னு எழுதலாம், வெளியே ஒரு மைனஸ் போட்டுக்கணும். ஸோ அதை ஃபர்கெட் பண்ணக்கூடாது. இந்த ஃபார்முலா போட்டுருங்க காஸ் சி மைனஸ் காஸ் டி மட்டும். வேறு எல்லாத்துக்குமே நீங்கள் நார்மலாக சி ப்ளஸ் டி பை டூ சி மைனஸ் டி பை டூ தான். இது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் இந்த காஸ் சி மைனஸ் காஸ் டி இதுக்கு மட்டும்தான் நீங்கள் எப்படி நான் வச்சுக்கணும். ஸோ பாருங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா காஸ் 35 டிகிரி மைனஸ் காஸ் 75 டிகிரி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 sin 35 + 75. 35 + 75 என்னது? இட் இஸ் 110 வரும் இன்ட்டு காஸ் 75 மைனஸ் 30 டி மைனஸ் சி 75 மைனஸ் 35 40. ஸோ இது சைன் காசு வராது சைன். ஸோ பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணிக்கோங்க 20 இது வந்து 55. ஸோ 2 sin 55 டிகிரி இன்ட்டு 2 sin 55 டிகிரி இன்ட்டு sin 20 டிகிரி. ஸோ இதுதான் அவங்க ஃபைனல் ஆன்சர்ஸ். ஸோ 4 சமயம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.